ஜனநாயகன் பகவத் கேசரியோட ரீமேக்கா இல்லையா அப்படின்னு பரவலா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. மலேசியால நடைபெற்ற தளபதி திருவிழால வினோத் சொல்லியிருந்தாரு ரீமேக்கா இல்லையா அப்படின்றத தாண்டி இது தளபதி படம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ மீண்டும் ஒரு நேர்காணல்ல இதே கேள்வியை கேட்டதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. தளபதியோட லாஸ்ட் பிலிம் அப்படின்னு தெரிஞ்சதும் தளபதியோட மேனேஜர் மூலமா தளபதி கிட்ட ஸ்டோரிய சொன்னேன், அப்படிதான் ஜனநாயகன் துவங்குச்சு. பகவத் கேசரி படத்துல இருந்து சில சீன்ஸை எடுத்து யூஸ் பண்ணிருக்கலாம், இல்லனா இன்ஸ்பயர் பண்ணியும் எடுத்திருக்கலாம். சில ரீமேக் படத்தை ஏன் பார்க்கணும்னு நினைக்கலாம், சில பேர் ரீமேக் படம்னு கோபமும் படலாம். அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சதும் ஆன்சர் தெரியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வினோத். மேலும் 6 விதமா ஜனநாயகன் படத்துக்கு கதைக்களம் அமைச்சாராம். தளபதியும் அரசியலுக்கு வரதால அதிகமான அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இணைச்சிருக்காராம். அதோட படத்துல தளபதி, பாபி டியோல், மமிதா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் 7 விதமான தரமான ஆக்ஷன் காட்சிகளை படத்துல இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ கொஞ்சம் பகவத் கேசரியை இன்ஸ்பயர் பண்ணி வினோத் தனக்குன்னு ஒரு ஸ்டைல்ல திரைக்கதை அமைச்சிருப்பாருன்னு சொல்லப்படுது.